தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எதை படிக்கலாம், முக்கியத்துவம் கொடுத்து எதை ஃபர்ஸ்ட் படிக்கணும்னு கேட்டீங்கன்னு வைங்களேன். தமிழ்ல படிக்கணும்னு சொல்லுவாங்க, மேத்ஸை படிக்கணும்னு சொல்லுவாங்க, அதை தாண்டி பாலிட்டி, யூனிட் 8, ஐஎன்எம், ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி சாப்டர்லாம் படிக்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப குறைவான நபர்கள் தான் சயின்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப குறைவான நபர்கள் தான் சயின்ஸையும் படிக்கணும்னு சொல்லிட்டு நடப்பாங்க. ஏன்னா பாலிட்டியில் ஒரு 10 கேள்வி கேட்கறாங்கன்னா சயின்ஸ்லயும் 10 கேள்வி கேட்கறாங்க. நீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல 180 எடுக்கணும் அப்படின்னா சயின்ஸை வந்து கரைச்சு பிடிக்கணும். அதாவது சயின்ஸ்ல பொறுத்த வரைக்கும் 8, 9, 10, 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், குறிப்பா 10th சயின்ஸ்ல இருந்து அதிகமா கேக்குறாங்க. அதை தரோ பண்ணிட்டு தான் நீங்க போகணும். ஏன் அப்படின்னா நீங்க எக்ஸாம் முடிச்சு ஃபீல் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல, டைம் வேஸ்ட். முன்னாடியே வந்து தப்பிச்சுக்கணும். பார்த்தே வந்து அனுபவப்படணும். அனுபவப்பட்டு தான் திருந்தணும்னு அவசியம் இல்ல, பார்த்தே தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப சயின்ஸ்ல 10க்கு 10 வாங்க வேண்டியது அவசியம். அந்த விஷயம் காரணமாக நம்ம வந்து அமிலங்கள் மற்றும் காரங்கள் என்ன சாப்டர், இந்த அமிலங்கள் மற்றும் காரங்கள் இருக்குல்ல, ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். நீங்க எந்த கொஸ்டின் பேப்பர் வேணா எடுத்து பாருங்க, இந்த ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. வருஷம் எந்த எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சில கேட்டாலும் அமிலங்கள் மற்றும் காரங்கள் இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்டுருவாங்க. அதை நேரடியாவோ மறைமுகமாவோ கேட்பாங்க. கண்டிப்பா நம்ம அதுல இருந்து ஒரு கேள்வியை தட்டி தூக்கிடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து பார்சல். சரியா? சோ இதை கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. சரியா? அதனால வந்து இந்த அமிலங்கள் மற்றும் காரங்களை கேள்விகள் அடிப்படையில் ஃபுல்லா 8th 9th தான் அதிகமா கேட்டிருக்காங்க. அதை தாண்டி போனீங்கன்னா 11th 12th மொத்தமாவே ஒரே வீடியோல முடிக்கிறேன். சரியா? சோ டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन அப்படியே क्वेश्चंस அடிப்படையிலே உங்களுக்கு நான் டிஸ்கஷன் பண்ணி முடிச்சு விட்டுறேன். சரியா? ஒரு கேள்வி அதன் பின்னணியை பார்த்துருவோம். ரைட்டா? இந்த கேள்வியை கவனிங்க. According to which scientist an acid is a substance which furnishes H+ ions or H3O+ ions in aqueous solution? கீழ்கண்ட எந்த வேதியாளர் அமிலம் என்பது நீர் கரைசலில் H+ அயனிகள் அல்லது H3O+ அயனிகளை தரும் என கூறினார்? அதாவது எந்த அறிஞர் வந்து கூறினார், எந்த அறிவியல் அறிஞர் வந்து கூறினார் சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்ப்போம். அது முன்னாடி இந்த சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்களே ஆன்சர் பண்ணுவீங்க. சரியா? நீங்களே ஆன்சர் பண்ணுவீங்க. கவனிங்க நிமிஷம். இப்ப தண்ணி எடுத்துங்க. தண்ணிங்கிறது மூலக்கூறு என்ன, தண்ணியோட மாலிகுல் என்ன, H2O. ஒரு ஆக்சிஜன் இருக்கும், 2 ஹைட்ரஜன் இருக்குமா? அப்ப தண்ணியை நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ஆக்சிஜனே ஹைட்ரஜன் அப்படின்னு உள்ளுக்குள்ள கோடிக்கணக்கான வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குமா? அதாவது நீர் அந்த மூலக்கூறு இருக்குமா? H2O சொல்லிட்டு இந்த மாதிரி பாண்டிங்ல இருக்குமா, பிணைப்புல இருக்குமா? ஒரு கோடி வாட்டர் மாலிகுல் இருக்குன்னு வைங்களேன். ஒரு கோடி H2O இருக்குன்னா அங்க என்ன நடக்கும்னா, நான் சரியா நம்பரை கரெக்டாவே சொல்றேன், 1 கோடி H2O மாலிகுல்ஸ் உள்ள இருக்கு தண்ணியில அப்படின்னா அந்த சமயத்துல என்ன நடக்கும்னா, இந்த இப்ப இது ஒரு, அதாவது இங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது ஒரு H2O, பக்கத்துல இன்னொரு H2O இருக்குன்னு வைங்களேன். என்ன நடக்கும்னா, இந்த பாண்டிங்ல கூடிய ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜனை கொஞ்சம் இழுக்க பார்க்கும். 1 கோடி மாலிகுல்ல இது ஒரு விஷயம் இது நடக்கும். அப்ப இந்த ஹைட்ரஜன் இதோட போய் சேர்ந்துரும். இதோட சேர்ந்துச்சுன்னா எத்தனை ஹைட்ரஜனா மாறிடும்னா 3 ஹைட்ரஜனா மாறிடும். 3 ஹைட்ரஜனா மாறிச்சுனாலே அதுக்கப்புறம் அது அணுன்னு சொல்லக்கூடாது, அயனின்னு சொல்லணும். அப்ப இதோட மூலக்கூறு என்ன, மாலிகுலர் ஃபார்முலா என்ன, H3O+ மாறிடும். தண்ணியில 1 கோடி மாலிகுல்ஸ் ஆஃப் H2O ஒரு H3O+ வந்து உருவாகும். அந்த H3O+ ஓட ஷார்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா H+ அயனி. H3O+ ஓட ஷார்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா H+ அயனி. இப்படி தண்ணியில 1 கோடி H2O ஒரு H+ அயனி உருவாதா, இந்த H+ அயனி பேர் தான் ஆசிட்னு சொல்லுவாங்க, அமிலம்னு சொல்லுவாங்க. இது தண்ணியா இருந்தா அவ்வளோ கோடி மாலிகுல்ஸ்ல தான் ஒண்ணு நடக்கும். இது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் HCl இருந்தீங்கன்னு வைங்களேன். அதாவது ஒரு இந்த மாதிரி பாத்திரத்துல HCl உள்ள HCl தண்ணிக்குள்ள, அதாவது தண்ணிக்குள்ள HCl உள்ள நுழைக்கிறனா இந்த HCl டக்குன்னு உடைஞ்சு H+Cl- அப்படின்னு வேகமா உடையும். அப்பனா அதிகமான H+ அயனி கிடைக்கும். HCl உள்ள தண்ணிக்குள்ள போட்டனா வேகமா H+H+H+ கிடைக்கும். அப்ப HClங்கிறது ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அது வந்து H+ அயனி உருவாது. அப்ப எந்தெந்த காம்பவுண்ட், எந்தெந்த மூலக்கூறுல தண்ணியில போடுறப்ப H+ அயனிகள் அதிகமா உருவாக்குதோ அது எல்லாமே ஆசிட். ஆசிட்னாலே H+ அயனிகளை உருவாக்குவது. ஆசிட் அமிலம்னாலே H+ அயனிகளை உருவாக்குவது தான். H+ அயனிகள் இருந்தாலே அது அமிலம் தான் அர்த்தம். அதை வச்சு நிறைய பயன்பாடு இருக்கு. நம்ம உலகத்துல அதிகமா அதை வச்சு பயன்பாடு இருக்கு. ஆசிடை வச்சு நிறைய பயன்பாடு இருக்கு. பேஸ்னா என்ன, காரம்னா என்னன்னா, இதே தண்ணியில நான் சோடியம் ஹைட்ராக்சைடு, அதாவது NaOH வந்து உள்ள நான் நுழைக்கிறேன், சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்ப என்ன நடக்கும்னா Na+OH- உடையும். இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு 2 உடைஞ்சுக்கிட்டே போகும். அந்த பாண்டிங் வந்து உடைஞ்சுக்கிட்டே போகும் பிணைப்பு. அப்ப வந்து OH- அப்படின்னு சொல்லிட்டு உருவாகும். இந்த மாதிரி OH- அயனிகள் வந்து அதிகமா உருவாச்சுன்னா அது பேர் தான் காரம்னு சொல்லுவாங்க. அப்ப அமிலம்னா H+ அயனிகள் அதிகமா உருவாச்சு, H+ அயனிகள் இருந்தாலே அது அமிலம். OH- சொல்லக்கூடிய அயனிகள் இருந்தாலே அது காரம்.
அமிலம் காரம் இது ரெண்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு, ரெண்டுக்கும் நிறைய பயன்பாடு இருக்கு. அதனால தான் இந்த சாப்டரை படிக்கிறோம். ரெண்டு உலகத்துல நிறைய பயன்பாடு இருக்கு. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்லிட்டு காரத்துக்கு நிறைய பயன்பாடு இருக்கு. வாழ்வியல் நம்ம வாழ்வியல் முறையில நிறைய பயன்பாடு இருக்கு, தொழிற்சாலைகள பயன்பாடு இருக்கு. அதே ஆசிடும் வந்து தொழிற்சாலைகள பயன்பாடு இருக்கு. இது மாதிரி நிறைய பயன்பாடு இருக்கனால தான் இந்த ஆசிட் பேஸ் முக்கியத்துவம் வாய்ந்த டாபிக்னு பார்க்கிறோம். சரியா? அப்ப என்ன சொல்லுங்க, 1 கோடி H2O மாலிகூல்ஸ்ல ஒரு H+ அயனி உருவாது, அதுக்கு பேர் தான் ஆசிட். HCl அந்த அதிகமான H+ அயனி உருவாகும். இதே NaOH அந்த OH- அயனி உருவாகும், அது பேர் தான் காரம். அப்ப அமிலம்னா என்னன்னு கேட்டாங்கன்னா H+ அயனி உருவாகுது அமிலம் சொல்லுங்க. காரம்னா என்ன கேட்டாங்கன்னா OH- அயனி உருவானா அது காரம்னு சொல்லுங்க. தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் பயன்பாட்டுக்கு வந்துருவோம். இப்ப இந்த क्वेश्चन பார்ப்போம். சரியா? கீழ்கண்ட எந்த வேதியாளர் அமிலம் என்பது நீர் கரைசலில் H+ அயனிகள் உருவாக்கும் அல்லது H3O+ அயனிகளை தரும்? H3O+ ஓட மாடர்ன் வெர்ஷன் தான் H+. அந்த ஆக்சிஜன் வந்து 3 ஹைட்ரஜன் சேர்த்தா அது H3O+. இது ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் H+. சரியா? H3O+ சொல்றது பதிலா H+ சொல்றாங்க, அவ்வளவுதான். சரியா? யார் இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயமும் யார் சொன்னாரா? இது மாதிரி தண்ணியில போடுப்பா H+ அயனி உருவாகும்பா, HCl போடுப்பா நிறைய H+ அயனி உருவாகும்பா, NaOH போடுப்பா OH- இது வரைக்கும் நான் சொன்னேன்ல. இதுல யார் சார்பா நான் சொன்னேன்னா அரினியஸ் சார்பா தான் நான் சொன்னேன். 1880கள்ல இந்த கோட்பாடை சொல்றாரு இவரு. எப்ப ஆசிட்னா H+ அயனி உருவான ஆசிட்பா, பேஸ்னா OH- அயனி உருவான பேஸ்பான்னு சொன்னது நான் இல்லப்பா, அரினியஸ். தேங்க்ஸ் டு அரினியஸ். சரியா? அமிலத்துக்கும் காரத்துக்கும் நல்ல டெஃபினிஷன் கொடுத்திருக்காரு. இப்ப மீதி இருக்க 2 பேரும் எக்ஸாம்ல கேட்பாங்க. பிரான்ஸ்டட், லூரியும் லூயிஸும் கண்டிப்பா எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. நான் சொல்றேன் பாருங்க, அது ஞாபகம் வச்சுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நல்லா கவனிங்க. அரினியஸ், பிரான்ஸ்டட், லூரி, லூயிஸ் இப்படி 3 பேர்த்த நான் எழுதிக்கிறேன். சரியா? ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டுக்கிறேன். மேல ஆசிட் அமிலம்னு போட்டுக்கிறேன், இங்க பேஸ்னு போட்டுக்கிறேன். இது கண்டிப்பா இந்த டேப்லெட் காலம் கரெக்டா பாத்துங்க. எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்டிருக்காங்க. சரியா? 3 பேருமே 3 விதமான டெஃபினிஷன் சொல்றாங்க. அதாவது அரினியஸ் ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறாரு ஆசிட் பேஸுக்கு, பிரான்ஸ்டட் லூரி இன்னொரு டெஃபினிஷன் கொடுக்கிறாரு, லூயிஸ் இன்னொரு டெஃபினிஷன் கொடுக்கிறாரு. இந்த 2 பேரும் அந்த ஆப்ஷன்ல இருந்துச்சு பாத்துங்க. சரியா? அரினியஸ் சொன்ன டெஃபினிஷன் நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம்ல. நான் ஒன்னு சொன்னேன் எக்ஸ்பிளனேஷன், அந்த எக்ஸ்பிளனேஷன் உண்மை. அதை சொன்னதே அரினியஸ் தான். அரினியஸ் என்ன சொல்றேன்னா ஆசிட்னா H+ அயனி இருக்கணும்பா, அதாவது H3O+. பேஸ்னா காரம்னா OH- அயனி இருக்கணும்பா. இது வந்து அரினியஸோட கோட்பாடு. பிரான்ஸ்டட், லூரிங்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆசிடா அது வந்து புரோட்டானை டொனேட் பண்ணணும்பா, புரோட்டானை கொடுக்கணும்பா. ஒரு ஆட்டம், ஒரு அணுல இருந்து புரோட்டான் வந்து கொடுத்துச்சுன்னா அது ஆசிட்பா. எந்த அணு புரோட்டானை கொடுக்குதோ அது ஆசிடா. ஏன்னா எந்த அணு புரோட்டானை வாங்குதோ, அது அக்செப்டிங் புரோட்டான் வாங்குதோ அது வந்து பேஸா. அதாவது அமிலம்னா டொனேட்டிங் புரோட்டான், புரோட்டானை கொடுத்தா அமிலமா, புரோட்டானை இன்னொரு ஆட்டம் வாங்கினா அது காரமா. சரியா? இது வந்து யார் சொல்றா? பிரான்ஸ்டட், லூரி சொல்றாரு. லூயிஸ் என்ன சொல்றாருன்னா எலக்ட்ரானை வாங்கினா அதுக்கு பேர் தான் ஆசிட், அமிலம். அதே எலக்ட்ரானை டொனேட் பண்ணா அதுக்கு பேர் பேஸ், காரம். நான் எப்படி எழுதியிருக்கணும் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. சரியா? எப்படி எழுதிக்கணும் அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இங்க பாருங்க, பிரான்ஸ்டட், லூரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆசிட் பேஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பிரான்ஸ்டட், லூரி கேட்கிறப்ப ஒரு அணு புரோட்டானை கொடுத்தா ஆசிட், புரோட்டானை வாங்கினா பேஸ், கொடுத்தா அமிலம், வாங்கினா காரம். லூயிஸ் கேட்கிறப்ப இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு அணு எலக்ட்ரானை வாங்குனா, இங்க பாருங்க, இங்க புரோட்டானை கொடுத்தான் இருக்கு, இங்க வாங்கினான் இருக்கு. அப்படியே ஆப்போசிட்டா ஞாபகம் வச்சுங்க. வாங்கினா அமிலம், கொடுத்தா காரம். இதை மட்டும் DPAP AED இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த டேப்லெட் காலம் போதுங்க, இந்த டேப்லெட் காலம் போதும். கன்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இது ரெண்டும் 12th புக்ல அப்படியே இருக்கும், 12th 11th இல்ல அப்படியே இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர்ல நீங்க எடுத்து பாருங்க, நானே காட்டுறேன், ப்ரூஃபை காட்டுறேன். சரியா? எடுத்து பாருங்க. சரி, DPAP AED அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. DPAP AED. சரியா? அரினியஸ், பிரான்ஸ்டட், லூரி, லூயிஸ் டேப்லெட் காலம் முடிஞ்சு. சரியா? அவ்வளவுதான். அப்போ ஒரு சொல்லுங்க, புரோட்டானை கொடுத்த ஆசிட் யார் சொன்னா? பிரான்ஸ்டட், லூரி. எலக்ட்ரானை வாங்கின ஆசிட் யார் சொன்னா? லூயிஸ். அப்படியே ஆப்போசிட்டா பேசிக் ஞாபகம் வச்சுங்க. H+ அயனி உருவான அமிலம் யார் சொன்னா? அரினியஸ். OH- அயனி உருவான காரம் யார் சொன்னா? அரினியஸ். சரியா? 2வது क्वेश्चन போலாம். கீழ்கண்ட எந்த அமிலங்கள் நீரில் கரையும் பொழுது ஹைட்ரஜன் அயனிகளை கொடுக்கும்? Which of the following acid releases hydrogen ions when dissolved in water? எந்த அயனிகள் வந்து ஹைட்ரஜன் அயனிகளை கொடுக்கும் கேக்குறாங்க. இது 3மே கொடுக்கும். நைட்ரிக் அமிலமும் கொடுக்கும், ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் கொடுக்கும், சல்பூரிக் அமிலமும் கொடுக்கும். நைட்ரிக் அமிலம் தண்ணியில கலந்தா H+ அயனி உருவாக போகுது. ஏன்னா சல்பூரிக் அமிலம் தண்ணியில கலந்தா 2 H+ அயனி உருவாக போகுது. H3PO4 தண்ணீர் கலந்தா 3 H+ அயனிகள் உருவாக போகுது. சரியா? 3 H+ அயனிகள் உருவாக போகுது.
அதனால தான் H+ HClங்கிறது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், H2SO4ங்கிறது சல்ஃபியூரிக் ஆசிட், H3PO4ங்கிறது நைட்ரிக் அமிலம். ஞாபகம் வச்சுங்க. இல்ல இன்னொன்னு சொல்லிட்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்கூல் புக்ல இருக்கிறது, இந்த 3 அமிலத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா கனிம அமிலங்கள் சொல்லுவாங்க. கனிம அமிலங்கள் சரியா, இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கனிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கரிம அமிலங்கள் அதாவது ஆர்கானிக் ஆசிட்ஸ் இன்னொன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா CH3COOH அசிட்டிக் ஆசிட் இருக்குல்ல, அதுவும் ஃபார்மிக் ஆசிட், இந்த மாதிரி ஆசிட்லாம் இருக்குல்ல, COOHல முடியுதுல, COOH ஃபார்மிக் அமிலம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஆர்கானிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அதாவது கரிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிம அமிலங்கள் ஆர்கானிக் ஆசிட்ஸ். ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? இந்த ஆர்கானிக் ஆசிட்ஸ், இந்த கரிம அமிலங்கள் இருக்குல்ல, இது ரெண்டும் இது வந்து மனிதர்கள்ட்டையும் தாவரங்கள் உள்ள இருக்கக்கூடிய அமிலங்கள் சரியா. இந்த கனிம அமிலங்கள் இருக்குல்ல, இன்ஆர்கானிக் ஆசிட், இது வந்து பாறைகள்ல இருக்கக்கூடிய அமிலங்கள். பாறைகள், மினரல்ஸ், கனிமங்கள் இருக்கக்கூடிய அமிலங்கள் சரியா. அப்ப பாறைகள் இருக்கக்கூடிய அனிமங்களுக்கு பேர் பாறைகள் இருக்கக்கூடிய அமிலங்களுக்கு பெயர் வந்து கனிம அமிலங்கள். விலங்குகள், தாவரங்கள் இருக்கக்கூடிய அமிலங்களுக்கு பேர் வந்து கரிம அமிலங்கள் சரியா. எல்லாம் மாமான்னு வரனால இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஆர்கானிக் ஆசிட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இது ஸ்கூல் புக்ல இருக்கும் சரியா. இது கூடுதலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து அனைத்தும். இது எல்லாமே H+ அயனியா கொடுக்கும் தண்ணியில கலந்தா. இது எல்லாமே ஆசிட் தான். அது சல்பூரிக் ஆசிட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கானது சரியா. அடுத்து தவறானதை தேர்ந்தெடு. சிட்ரிக் அமிலம் லெமன் கரெக்ட். அசிட்டிக் அமிலம் ஆப்பிள் தப்பு. டார்டாரிக் அமிலம் டொமேட்டோ டார்டாரிக் அமிலமா, இதுவும் தப்பு. லாக்டிக் அமிலம் சோர் மில்க், லாக்டிக் அமிலம் தயிர், இது கரெக்ட். டார்டாரிக் அமிலம் தக்காளி தப்பு. அசிட்டிக் அமிலம் ஆப்பிள் தப்பு. 1 4 கரெக்ட். இன்கரெக்ட் கேட்கறாங்க, தவறு கேட்கறாங்க. 2 3 தவறு. ஆன்சர் ஆப்ஷன் பி. எந்தெந்த அமிலம் எந்தெந்த பழங்கள்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். கவனிங்க. டீ இருக்குல்ல, தேயிலை, அதுல வந்து டானிக் அமிலம் இருக்கு, டானிக் ஆசிட் இருக்கு. எதுல? டீல வந்து இருக்கக்கூடிய அமிலம் என்னன்னு கேட்பாங்க, டானிக் அமிலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஆரஞ்சு இருக்குல்ல, ஆரஞ்சுல வந்து அஸ்கார்பிக் அமிலம் இருக்கு. அஸ்கார்பிக் அமிலம் எதுல இருக்குன்னு கேட்பாங்க, ஆரஞ்சுல இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க. ஆரஞ்சுல இருக்கக்கூடிய அமிலம் பேரு அஸ்கார்பிக் அமிலம் சரியா. வினிகர் இருக்குல்ல, வினிகர்ல இருக்கக்கூடிய அமிலம் பேர் வந்து அசிட்டிக் அமிலம். வினிகர்ல இருக்கக்கூடிய அமிலம் பேர் என்ன? அசிட்டிக் அமிலம். வினிகர்ல இருக்கக்கூடிய அமிலம் பேரு அசிட்டிக் அமிலம். தயிர்ல இருக்கக்கூடிய அமிலம் பேர் வந்து லாக்டிக் ஆசிட். லாக்டிக் ஆசிட் வந்து தயிர்ல இருக்கக்கூடிய அமிலம் பேரு சரி. கேர்டு இல்லனா சோர் மில்க் அமிலம் பேர் வந்து லாக்டிக் ஆசிட். ஆப்பிள்ல இருக்கக்கூடிய அமிலம் பேர் வந்து மாலிக் ஆசிட், மாலிக் அமிலம். ஆப்பிள்ல இருக்கக்கூடிய அமிலம் பேர் வந்து மாலிக் அமிலம் சரியா. இதே வந்து லெமன்ல இருக்கக்கூடிய, எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அமிலம் பேர் வந்து சிட்ரிக் அமிலம். இது எல்லாத்தையும் தெரிஞ்சதுதான். எலுமிச்சத்தில் இருக்கக்கூடிய அமிலம் பேர் வந்து சிட்ரிக் அமிலம். இது எல்லாத்தையும் தெரிஞ்சதுதான். திராட்சை இருக்குல்ல, கிரேப்ல இருக்கக்கூடிய அமிலம் பேர் வந்து டார்டாரிக் அமிலம். கிரேப்ல இருக்கக்கூடிய அமிலம் பேர் வந்து டார்டாரிக் அமிலம். தக்காளி இருக்குல்ல, டொமேட்டோல இருக்கக்கூடிய அமிலம் பேர் வந்து ஆக்சாலிக் அமிலம். தக்காளியில் இருக்கக்கூடிய அமிலம் பேர் வந்து ஆக்சாலிக் அமிலம். நம்ம வயத்துல வந்து ஒரு அமிலம் சுரக்குது, அதுக்கு பேர் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து எங்க இருக்குன்னா ஸ்டமக் ஜூஸ், வயிற்றில் சுரக்கக்கூடியது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஓகேவா. எறும்பு, இந்த தேனி, அதுல இருக்கக்கூடிய அமிலம் பேர் வந்து ஃபார்மிக் அமிலம். எறும்பு, தேனி, இதுல இருக்கக்கூடிய அமிலம் பேர் வந்து ஃபார்மிக் அமிலம். 9th ஸ்கூல் புக்ல இருக்கும் டேப்லெட் கலர்ல. சோ டீனா டானிக், டான்னு டீ வந்துடணும், எனக்கு டான்னு டீ வந்துடணும் சரியா. ஆரஞ்சுனா அஸ்காபிக் அமிலம், கரெக்டா 6:5க்கு கார் வந்துடணும், கரெக்டா 6:5க்கு கார் வந்துடணும். ஆரஞ்சுனா அஸ்காபிக் அமிலம். வினிகர்னா அசிட்டிக் அமிலம். இது ஃபேமஸானது, கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது ரொம்ப ஃபேமஸானது, ஞாபகம் இருக்கும். வினிகர்னா அசிட்டிக் அமிலம், டீனா டானிக், ஆரஞ்சுனா அஸ்கார்பிக், தயிர்னா லாக்டிக். இதுவும் ஃபேமஸ், ஷார்ட்கட்ல தேவையில்ல சரியா. ஆப்பிள்னா மாலிக் அமிலம், லெமன்னா சிட்ரிக் அமிலம், இதுவும் தெரியும். கிரேப்னா டார்டாரிக் அமிலம், திராட்சையை டார்டாரா பிச்சிடு. தக்காளினா ஆக்சாலிக் அமிலம், ஸ்டமக் ஜூஸ் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஃபார்மிக் அமிலங்கிறதுக்கு எறும்பு, தேனி, கூடு அதெல்லாம் வந்து ஃபார்மிக் அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு. சோ அத இந்த क्वेश्चन அது முடிஞ்சு. அடுத்து பென்சாயிக் அமிலம் திரவ மற்றும் திண்ம நிலையில் காணப்படும். கரெக்ட்டுங்க. ஜெனரலா அமிலங்கள்ங்கிறது திரவ நிலையில் தான் காணப்படும். ஹைட்ரோகுளோரிக், H2SO4 திரவ நிலையில், தண்ணியில கலக்கிறப்ப தான் அமிலங்கள் சுரக்கும், அதாவது H+ அயனிகள் சுரக்கும். பென்சாயிக் அமிலம் பொறுத்த வரைக்கும் திடப்பொருள், திரவப்பொருள் ரெண்டுமே காணப்படும் சரியா. இது ஞாபகம் வச்சுங்க. சொல்யூஷன்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி டியூ டு அயனைசேஷன் இன் வாட்டர். அமிலங்கள் நீர் கரைசல், மின்சார, ஆமா அந்த அயனிகள் சுரக்குதுல உள்ள H+ அதுல இருந்து மின்சாரம் எடுத்துக்கலாம், எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணிக்கலாம். சோ அதனால வந்து ரெண்டுமே கரெக்ட். both are true is the answer. ரெண்டும் சரி.
காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்களின் மீது வெள்ளியம் என்ற உலோகம் ஈயம் பூசப்படுகிறது. ஆமா, ஈயம் பூசுவாங்க. அதாவது அதாவது என்ன சொல்றது, வெள்ளியம் சொல்லக்கூடிய உலோகம் டின் இருக்குல்ல, டின்னை வந்து இந்த குக்கிங் வெசல்ஸ் இருக்குல்ல, பாத்திரங்கள்ல வந்து அதாவது காப்பர் அல்லது பிராஸ் குக்கிங் வெசல்ஸ், அதாவது காப்பர் அல்லது பித்தளை பாத்திரம் இருக்குல்ல, காப்பர் இல்லைன்னா பித்தளை பாத்திரம் இருக்குல்ல, அது மேல வந்து ஈயம் பூசுவோம்னு சொல்லுவாங்க. அதாவது டின்னை வச்சு ஈயம் பூசுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதுல தானே உணவை சமைக்க போறீங்க. அந்த உணவுல இருக்கக்கூடிய அமிலங்கள் இருக்குல்ல, அந்த உணவுல கூடிய அமிலங்கள் வந்து இந்த காப்பரோட ஒட்டி அந்த உணவை வந்து விஷத்தன்மையா மாத்தும். அதை தடுக்கிறதுக்கு தான் டின்னை வந்து கோட்டிங் போடுவாங்க. காப்பரு இந்த பித்தளையோட அந்த உணவுல இருக்கக்கூடிய அமிலங்கள் கலந்து விஷத்தன்மையா மாறுவதை தடுப்பது. சரியா? அதுக்காக தான் வந்து வெள்ளியத்தை வந்து கோட்டிங் போடுவாங்க. The tin isolates a vessel from the action of acids and prevents food poisoning. வெள்ளியம் பாத்திரங்களை அமிலங்களின் செயல்பாட்டிலிருந்து தனித்து பிரித்து உணவு நஞ்சாவதை தடுக்கின்றது. ஜெனரலா உணவு பொருட்கள் இருக்கக்கூடிய அமிலம் பாத்தீங்கன்னா ஆர்கானிக் அமிலம் தான், அதாவது கரிம அமிலங்கள் தான். அந்த உணவுப் பொருட்களுடைய கரிம அமிலங்கள் காப்பர் அல்லது பித்தளையோட ஒட்டாம சேராம உணவை வந்து இந்த மாதிரி வந்து நஞ்சுபடுத்தாம தடுப்பதற்கு தான் ஈயம் பூசுறாங்க. டின்னை வந்து மேல் கோட்டிங் போடுறாங்க. சரியா? எந்த அமிலம் இருப்பதால் ஊறுகாய் நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் உள்ளன? பென்சாயிக் அமிலம், பென்சாயிக் ஆசிட். இது ஒரு பாக்ஸ் பாயிண்ட், ப்ரீவியஸ் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. பென்சாயிக் அமிலம் இருப்பதால் தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருப்பது பென்சாயிக் அமிலம். ஞாபகம் வச்சுங்க. ஹைட்ரோகுளோரிக் அமிலம்க்கு யூசஸ் ரொம்ப முக்கியமான யூசஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன். நம்ம ஸ்டமக்ல சுரக்கக்கூடிய அமிலம் வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் தான். டைஜஷன் இருக்குல்ல, டைஜஷனுக்கு பயன்படுது, செரிமானத்துக்கு பயன்படுது. பிளஸ் வந்து டாய்லெட் கிளீனிங் ஏஜென்ட், அதாவது கழிவறையை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு கருவி, அதாவது கழிவறையை சுத்தப்படுத்துவதற்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து பயன்படுது. சரியா? டாய்லெட் கிளீனிங் ஏஜென்ட்டாகவும் பயன்படுது இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம்னா ரெண்டு இது, வயிறு வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கும் டாய்லெட் கிளீன் பண்றதுக்கும். சரியா? சல்பியூரிக் அமிலம் வந்து வேதி பொருட்களின் அரசன் சொல்லுவாங்க. வேதி பொருட்களின் அரசன். இது எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னா நிறைய இடத்துல பயன்படுது. உரங்கள் தொழிற்சாலையில பயன்படுது, பெயிண்ட் வண்ணப்பூசிகள் தொழிற்சாலையில பயன்படுது, உரங்கள்னா ஃபெர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ்ல பயன்படுது. இந்த மாதிரி தொழிற்சாலைகள் அதிகமா பயன்படுதுதான் எது? சல்பியூரிக் அமிலம். பென்சாயிக் அமிலம் தான் சொன்ன ஊறுகாய் கெட்டு போகாம இருக்கிறது. நைட்ரிக் அமிலமும் சல்பியூரிக் அமிலமும் ஏறத்தாழ ஒரே மாதிரி தான். அந்த வண்ணப்பூசிகள் உரங்கள் தொழிற்சாலைகள் இதெல்லாம் இந்த நைட்ரிக் அமிலமும் சல்பியூரிக் அமிலமும் பயன்படும். சரியா? கார்பனிக் ஆசிட் ஒரு ஆசிட் இருக்கு, அது வந்து இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, இந்த பெப்சி கோகோ கோலா, அதுல உள்ள போடக்கூடிய ஆசிட் பேர் தான் கார்பனிக் ஆசிட். அந்த கார்பனிக் ஆசிட் வச்சு அந்த அடைச்சு கொடுப்பாங்க. சரியா? குளிர்பானங்கள் கார்பனிக் ஆசிட். ஞாபகம் வச்சுங்க, கார்பனிக் ஆசிட். சரியா? அதுமாதிரி பேக்கிங் பவுடர், ஏன்னா பேக்கிங் பவுடர் தயாரிப்பதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஆசிட் பேர் டார்டாரிக் அமிலம். டார்டாரிக் அமிலம் வந்து பேக்கிங் பவுடர். ரொட்டி சோடா, ஏன்னா ரொட்டி தயாரிப்பில் வந்து டார்டாரிக் அமிலம் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ டார்டாரிக் அமிலம் ரொட்டிங்க. கார்போனிக் அமிலம் வந்து குளிர்பானங்கள்ங்க. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து வயிறு டைஜஷன், அதாவது செரிமானத்துக்கும் டாய்லெட் கிளீனிங்க. சல்பியூரிக் அமிலம் வேதிப்பொருட்கள் ராஜாங்க. சல்பியூரிக்கும் நைட்ரிக்கும் உரங்கள் தொழிற்சாலைகள், பெயிண்ட் தொழிற்சாலைகள் மற்றும் இதர தொழிற்சாலைகளை பயன்படுதுங்க. சரியா? சரியானதை தேர்ந்தெடு. சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH கரெக்ட். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH கரெக்ட். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு MgOH2 தப்பு. கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH2 கரெக்ட். சரியா? 1 2 4 கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். சரியா? 1 2 4 மேல இருக்க क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லிட்டேன்ல. ஆன்சர் ஓகே இதா ஓகே ஆன்சர் 1 2 4 இஸ் தி ஆன்சர். 1 2 4 இஸ் தி ஆன்சர். சரி, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து MgOH2 னு சொல்லிட்டு வரும். MgOH தான் இருக்கு. இது வந்து 8th ஸ்கூல் புக்ல பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட். சரியா? பினாப்தலின் அமில கரைசலில் நிறமற்றதாக காணப்படும் மெத்தில் ஆரஞ்சு டர்ன்ஸ் ரெட் இன் பேசிக் சொல்யூஷன். ஓகே, அது ஆக்சுவலா உள்ள அந்த ஒரு சொல்யூஷன்ல ஒரு தண்ணி கலந்த ஒரு பாத்திரத்துல உள்ள ஆசிட் இருக்கா பேஸ் இருக்கான்னு செக் பண்றதுக்கு நிறைய கருவிகள் இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா முந்தைய காலத்துல எல்லாம் பேப்பரை பயன்படுத்துவாங்க. 2 விதமான பேப்பர் இருக்கு. ஒன்னு வந்து ப்ளூ லிட்மஸ் பேப்பர்னு சொல்லுவாங்க, தமிழ்லையும் இதேதான், ப்ளூ லிட்மஸ் நீல லிட்மஸ் தாள்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ரெட் லிட்மஸ் தாள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது ரெண்டும் வந்து லிட்மஸ் தாள் பேப்பரை வச்சு. இன்னைக்கு டேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் மாதிரி இருக்கு. நீங்க 12th படிக்கிறப்ப லேப்ல எல்லாம் பண்ணிருப்பீங்க. ரோஸ் கலர்ல மாறுற வரைக்கும் அந்த லிக்விட் அப்படி ஆட்டிட்டே இருக்கணும். எனக்குலாம் நல்ல ஞாபகம் இருக்கு. சரியா? அது என்னன்னா 2 லிக்விட் இருக்கு. ஒன்னு ஃபெனால்தலின் ஒரு லிக்விட் இருக்கு. இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர்ஸ் சொல்லுவாங்க. சரியா? இண்டிகேட்டர்ஸ் ஃபெனால்தலின் இன்னொன்று மெத்தில் ஆரஞ்சு. தமிழ்லையும் இதேதான், தமிழ்லையும் ஃபெனால்தலின் மெத்தில் ஆரஞ்சுன்னு ஞாபகம் வச்சுங்க.
ஸோ நீல லிட்மஸ் தாள், சிவப்பு லிட்மஸ் தாள், ஃபெனாப்தலின், மெத்தில் ஆரஞ்சு, இந்த 4 தான் இண்டிகேட்டர்ஸ். சரியா, காரணிகள், சுட்டு காரணிகள். அதாவது எது அப்படியே கரெக்டா சொல்லிடும், எது ஆசிட் எது பேஸ்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லிடும். சரியா, இப்போ நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா லிட்மஸ் பேப்பர்ல 2 கலர் இருக்கும், ஒன்னு ப்ளூவு, இன்னொரு ரெட்டு. சரியா, இப்போ நல்லா கவனிங்க, இது ஆசிட், இது பேஸ், அமிலம் காரம் எழுதிக்கிறேன். இப்போ நான் ஒரு ப்ளூ லிட்மஸ், என்கிட்ட வந்து நீல லிட்மஸ் பேப்பர் இருக்கு. சரியா, நீல லிட்மஸ் பேப்பர் இருக்கு, 2 பீக்கர் இருக்கு. என்ன, இந்த 2 பீக்கர்ல எது ஆசிட் எது பேஸ்னு தெரியல, எதுல H+ அயனிகள் நிறைந்து அமிலமா இருக்கு, எதுல காரம் தெரியல. இப்போ இந்த ப்ளூ லிட்மஸ் பேப்பரை நான் இந்த லிட்மஸ் பேப்பரை 2 இடத்துலயுமே விடுறேன். சரியா, இப்போ இது ஆசிட் கலந்ததுன்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம், இது பேஸ் கலந்ததுன்னு வச்சுக்குவோம். சரியா, இந்த லிக்விட் வந்து அமிலம், இந்த லிக்விட் காரம்னு வச்சுக்குவோம். இந்த ப்ளூ லிட்மஸ் பேப்பரை 2 இடத்துலயே விடுறேன்னு வைங்களேன். இப்போ என்னன்னா இந்த அமிலத்துல விடுறப்ப இந்த ப்ளூ கலர் என்னவா காட்டும்னா சிவப்பு கலரா மாறிடும், சிவப்பா மாறிடும். இதே இந்த ப்ளூ பேப்பரை காரத்துல விடுறப்ப நிழலாம் மாறாது, ப்ளூவாவே இருக்கும். சரியா, ப்ளூவாவே இருக்கும், ஒன்னும் மாற்றலாம் வராது. எந்த பேப்பரை விடுறப்ப ப்ளூ லிட்மஸ் பேப்பரை அமிலங்குள்ள விடுறப்ப சிவப்பா மாறிடும், காரங்குள்ள விடுறப்ப அப்படியே இருக்கும். சரியா, அப்ப ப்ளூ லிட்மஸ் பேப்பர் அமிலத்துல போறப்ப ரெட்டா மாறிடும், சிவப்பா மாறிடும், காரத்துல மாறாது, நோ சேஞ்ச். சரியா, நிறமற்றதாவே காணப்படும். ஏன்னா இது அப்படியே விட்டுருங்க. இப்ப அதே மாதிரி 2 பீக்கர்ல இது ஆசிட் பேஸ்னு வச்சுக்குவோம். சிவப்பு லிட்மஸ் பேப்பரை நான் விடுறேன், இப்ப ஆசிட் குள்ள விடுறேன், அதே பேஸ் குள்ள விடுறேன். சரியா, சிவப்பு லிட்மஸ் பேப்பரை நான் ஆசிட் குள்ள விடுறப்ப அமிலம் குள்ள விடுறப்ப எந்த கலரும் மாறாது, அப்படியே இருக்கும். சரியா, நோ சேஞ்ச். இதே காரங்குள்ள விடுறப்ப இந்த சிவப்பு கலர் ப்ளூ கலரா மாறிடும், சோ நீல கலரா மாறிடும். சரியா, அப்ப அமிலமா இருந்தா ப்ளூ பேப்பர் ரெட்டா மாறும், காரமா இருந்தா ரெட் பேப்பர் ப்ளூவா மாறும். சரியா, எதுவா மாறுங்கிறத எக்ஸாம்ல நீங்க க்ளூ வேர்டுங்கிறது எது அப்படிங்கறத முக்கியம். ஆசிட்னா ரெட், பேஸ்னா ப்ளூ. ஏன்னா எந்த பேப்பர் எதுவா மாறுதுங்கிறத விட்டுருங்க, மறந்துருங்க, இதோ மறந்துருங்க. என்னவா மாறுதுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அமிலமா இருந்தா சிவப்பு கலர்ல மாறணும், காரமா இருந்தா நீல கலர்ல மாறணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அமிலமா இருந்தா சிவப்பு கலரா, அமிலத்துல ஆசிட் கையில விட்டா ரத்தம் வருமா, சிவப்பு. அமிலமா இருந்தா சிவப்பு, நீலமா இருந்தா காரம். எந்த பேப்பர்ல மறந்துருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக சொன்னேன். சரியா, ஓகே. ஐயோ எல்லாத்தையும் அழிச்சிட்டானா? ஓகே, ஃபெனாப்தலின், மெத்தில் ஆரஞ்சு சொன்னேன்ல, ஃபெனாப்தலின், மெத்தில் ஆரஞ்சு. இப்ப மேல என்ன எழுதுனா ஆசிட் பேஸா, ஃபெனாப்தலின் இண்டிகேட்டர் ஆசிட்ல கலந்தோம், அமிலத்துல கலந்தோம்னா நிறமற்றதா தெரியும், நிறமற்றதா தெரியும். இதே ஃபெனாப்தலின் அந்த இண்டிகேட்டர் வந்து காரத்துல கலந்தோம் அப்படின்னா பிங்க் கலர்ல மாறும், இளஞ்சிவப்பா இருக்கும். சரியா, மெத்தில் ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய இந்த இண்டிகேட்டரை அமிலத்துல கலந்தோம் அப்படின்னா சிவப்பு கலர்ல தெரியும். இதே மெத்தில் ஆரஞ்சு காரத்துல கலந்தோம் அப்படின்னா ஆரஞ்சு, அதாவது மஞ்சள் கலர்ல இருக்கும், ஆரஞ்சு. சரியா, சோ கலர்லெஸ் பிங்க், இது பிங்க் ரெட் எப்படி வச்சுக்கலாம், பிங்க்னு வச்சுக்கலாம், ரெட்னு வச்சுக்கலாம். பிங்க் ஆரஞ்சு, கலர்லெஸ் பிங்க், பிங்க் ஆரஞ்சு, கலர்லெஸ் பிங்க், பிங்க் ஆரஞ்சு. இங்க ஃபெனாப்தலின், மெத்தில் ஆரஞ்சு. அப்படியே ஞாபகம் வச்சுங்க, அப்படியே ஞாபகம் வச்சுங்க. ஃபெனாப்தலின் அமிலத்துல நிறமற்றது, காரத்துல இளஞ்சிவப்பு, மெத்தில் ஆரஞ்சு அமிலத்துல சிவப்பு கலர், காரத்துல மஞ்சள் கலர். சரியா, இது அப்படியே பார்த்துட்டீங்க. வாங்க, ஃபெனாப்தலின் அமில கரைசலில் நிறமற்றதாக காணப்படும். ஃபெனாப்தலின் சேஞ்சஸ் கலர்லெஸ் இன் அசிடிக் சொல்யூஷன். ஃபெனாப்தலின் சேஞ்சஸ், அதை யோசிக்கணும். ஃபெனாப்தலின் வந்து அமிலத்துல நிறமற்றதா தெரியும், கரெக்ட், கரெக்ட், ஒன்னு கரெக்ட். மெத்தில் ஆரஞ்சு டர்ன்ஸ் ரெட் இன் பேசிக் சொல்யூஷன். மெத்தில் ஆரஞ்சு, மெத்தில் ஆரஞ்சு ரெண்டா தான் இருக்கும். சரியா, மெத்தில் ஆரஞ்சு வந்து பேசிக்னா அங்கிட்டு அங்கிட்டு மஞ்சள்ல இருந்துச்சு, இங்க சிவப்புன்னு சொல்றாங்களே, சிவப்பு தப்பு, ரெண்டாவது தப்பு. ஒன்லி ஒன் இஸ் த ஆன்சர், ஒன்லி ஒன் இஸ் த ஆன்சர். சரியா, ஒன்லி ஒன் இஸ் த ஆன்சர். அதிக அமிலத்தன்மையுடைய மண் தாவர வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல. அசிடிக் சாயில் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் பிளான்ட் growth. கரெக்ட் தாங்க. தாவரங்கள்ல அசிடிக் அமிலம் அதிகமா இருக்குங்க, அதாவது அசிடிக், அதாவது அமிலத்தன்மை அதிகமா இருக்குங்க. அசிடிக் அமிலம்ல அமிலத்தன்மை அதிகமா இருக்கும், அதாவது விவசாயம் பண்றப்ப. அதனால என்ன செய்வாங்கன்னா விவசாயிகள் சுண்ணாம்பு கலப்பாங்க, அந்த அமிலத்தன்மையை குறைக்கிறதுக்கு, நியூட்ரல் பண்றதுக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நிலைத்தன்மையோட உருவாக்குறதுக்கு சொல்லுவாங்க. அமிலத்துல காரம் அதிகமா கலக்க நியூட்ரல் ஆயிடும். சரியா, அதுதான் லேப்ல பண்ணிட்டே இருந்தோம் 11th 12th லேப்ல. அப்ப வந்து என்ன நடக்கும்னா சுண்ணாம்பு கலப்பாங்க, சுண்ணாம்பு அல்லது சுண்ணாம்பு கல், அதாவது CaO, கால்சியம் ஆக்சைடு கலப்பாங்க. சரியா, கால்சியம் ஆக்சைடு, சுண்ணாம்புனா கால்சியம் ஆக்சைடு. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அமோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஃபெர்டிலைசர்ஸ். உரங்கள் தயாரிக்க அமோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகின்றன. இதுவும் கரெக்ட். அமோனியம் ஹைட்ராக்சைடு எதுக்கு பயன்படுதுன்னா உரங்கள் தயாரிக்கதா. அந்த இது வந்து காரங்களுக்கான பயன்கள் வரும், அமிலங்களுக்கான பயன்கள் நம்ம பார்த்தோம்ல, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எதுல பயன்படுது, நைட்ரிக், அது மாதிரி காரங்களுக்கும் பார்க்கிறோம். அமோனியம் அமிலம் வந்து உரங்கள் தயாரிப்பதா. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு மருந்துல இருக்கும்.
மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து மெடிசன் இருக்குல்ல, மருந்து தொழிற்சாலையில பயன்படுத்துவாங்க மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. சரியா? சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து வாஷிங் சோப்பு, சலவை சோப்புல பயன்படுத்துவாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து சலவை சோப்பு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து பாத்திங் சோப்பு, குளிர், அதாவது இந்த குளிக்கிறப்ப அந்த குளியல் சோப்பு இருக்குல்ல, குளியல் சோப்புகள், அதுல வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. குளியல் சோப்புனா பொட்டாசியம், சலவை சோப்புனா சோடியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுனா மருந்து, அமோனியம் ஹைட்ராக்சைடுனா உரங்கள். சரியா? உரங்கள் ஞாபகம். கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து வெள்ளை அடிக்கிறதுல பயன்படுத்துவாங்க, ஒயிட் வாஷிங்ல பயன்படுத்துவாங்க கால்சியம் ஹைட்ராக்சைடு. மொத்தம் 5 ஹைட்ராக்சைடு சொன்னேன். கால்சியம் வெள்ளை அடிக்கிறது, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து குளிக்கிறது, சோடியம் ஹைட்ராக்சைடு துவைக்கிற சோப்பு, அமோனியம் ஹைட்ராக்சைடு வந்து உரங்கள், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வந்து மருந்து. சரியா? ரெண்டு கரெக்ட். பேசிஸ் ஆஃப் பிட்டர் இன் டேஸ்ட், காரங்கள் கசப்பு சுவை வாய்ந்தவை. கரெக்ட். அமிலம் வந்து புளிப்பு சுவை வாய்ந்தவை எதுனா அமிலம். சரியா? சோர் இன் டேஸ்ட் சொல்லுவாங்க. காரங்கள் வந்து கசப்பு சுவை வாய்ந்ததா, ஆலா கரெக்ட். அனைத்தும் இஸ் தி ஆன்சர். சரியா? அடுத்து சோடியம் அசிட்டேட் என்பதற்கு வேதியியல் மூலக்கூறு என்ன? ஈஸிங்க. மூணாவது ஆப்ஷன் ஆன்சர் CH3COONA. அசிட்டேட்னா என்ன? அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் ஃபார்முலா என்ன? CH3COOH. அதுல வந்து Hக்கு பதிலா சோடியம் ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், சோடியம் அசிட்டேட்டா மாறிடும். சரியா? கரெக்ட் தான். அடுத்து மீத்தேன் மற்றும் அமோனியா அமிலங்கள் இல்லை. they do not produce H+ ions in aqueous solution. இவை இரண்டும் நீர்த்த கரைசலில் ஹைட்ரஜன் அயனிகளை தராது. இதை நீங்க பார்த்தே அடிக்கலாம். சரியா? பார்த்தே அடிக்கலாம். மீத்தேனும் அமோனியாவும் அமிலங்கள் இல்லைங்க. ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அமிலம், சல்பியூரிக் அமிலம் அமிலம், நைட்ரிக் அமிலம் அமிலம். சரியா? அசிட்டிக் அமிலம் அமிலம். ஆனா மீத்தேனும் அமோனியாவும் அமிலங்கள் இல்ல. ஏன்னா தண்ணியில நீங்க அதை கரைச்சிங்கன்னா, மீத்தேன் CH4 எடுத்து தண்ணிக்குள்ள விட்டீங்கன்னா அது H+ அயனியை கொடுக்காது. ஆனா அமோனியா NH3 தண்ணிக்குள்ள விட்டீங்கன்னா அதுவும் H+ அயனியை கொடுக்காது. அப்ப இது கரெக்ட் தான். ஏன் இந்த கூற்று கரெக்ட்? ஏன்னா H+ அயனியை கொடுக்காது. அப்ப கூற்றுக்கு ஏத்த காரணம் 1 இஸ் தி ஆன்சர். கூற்றுக்கு ஏத்த காரணம். சரியா? 1 இஸ் தி ஆன்சர். ஓகே. அடுத்து வினிகரில் எந்த அமிலம் உள்ளது? இதெல்லாம் பார்த்தோம்ல. வினிகரில் வந்து மூணுமே இல்லையே. நன் ஆஃப் திஸ் இஸ் தி ஆன்சர். எக்ஸாம்ல நன் ஆஃப் திஸ் கேட்க மாட்டாங்க, சும்மா உங்களுக்காக வச்சிருக்கேன். சரியா? எதுவும் இல்லை. வினிகரில் எந்த அமிலம் உள்ளது? எதுவுமே இல்லை. ஏன்னா வினிகர் அசிட்டிக் அமிலம் இல்ல. இப்பதானே பார்த்தோம். சொல்லுங்க. ஆக்சாலிக் அமிலம் என்ன? தக்காளியா? டாட்டாரிக் அமிலம் என்ன? டாட்டாரிக் அமிலம் திராட்சையா? டானிக் அமிலம் என்ன? தேயிலையா? டீயா? ஓகே. அடுத்து கீழ்கண்டவைகள் கரிம அமிலங்கள் யாவை? இது தானே பார்த்தோம். ஆர்கானிக் ஆசிட். கரிம அமிலங்கள் என்ன? தாவரங்கள் விலங்குகள்ல இருக்கக்கூடிய அமிலம் பேரு தான் ஃபார்மிக் அமிலம். இது மட்டும்தான். இது இல்ல. ஏன்னா இதெல்லாம் வந்து கனிம அமிலங்கள். ஏன்னா இன்ஆர்கானிக் ஆசிட்ஸ். கீழ்கண்டவைகள் அயனியாதலுக்கு பயன்படும் காரணிகள் யாவை? ஒரு அணுவை அயனியா ஆக்கணும்னா எதெல்லாம் தேவைங்கிறாங்க? கதிர்வீச்சு தேவை. ரேடியேஷன் பட்டாலே அயனி ஆயிடும். வெப்பம் ஹீட் பட்டாலே அயனி ஆயிடும். வேதி வினை வேற ஏதாவது கெமிக்கல் கலந்து அயனி ஆயிடும். மின்னிறக்கம் உள்ள எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணா அயனி ஆயிடும். 4 கரெக்ட். இது ஸ்கூல் புக்ல இருக்கும், பாக்ஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டா? பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் 9th ஸ்கூல் புக். ரைட்டா? கண்டிப்பா கேட்பாங்க. Ag மற்றும் Cu அமிலத்துடன் வினை புரிந்து ஹைட்ரஜன் வெளியேறுவதில்லை. கரெக்ட் தாங்க. கரெக்ட் தான். அதாவது சில்வரும் காப்பரும் அமிலத்தோட சேர்ந்தா ஹைட்ரஜன் வெளியேறாது. இது வந்து ஒரு ஈக்குவேஷனா கொடுத்திருப்பாங்க, 9th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல கொடுத்திருப்பாங்க Mg மெக்னீசியமோ சல்பியூரிக் ஆசிடும் சேர்ந்துச்சு அப்படின்னா மெக்னீசியம் சல்பேட், அதாவது MgSO4 ஓட சேர்ந்து ஹைட்ரஜன் வெளியேறும். மெக்னீசியமோட சல்பியூரிக் ஆசிட் சேர்ந்தா MgSO4 பிளஸ் ஹைட்ரஜன் வெளியேறுது பாருங்க. இதை கொடுத்திருப்பாங்க. சரியா? அதே மாதிரி Zn-ஓட HCl சேர்ந்தா ZnCl2. Zn-ங்கிறது ஒரு மெட்டல். இதெல்லாம் உலோகம். என்ன? இந்த சில்வர், காப்பர், மெக்னீசியம், ஜிங்க், அந்த சில்வர், காப்பர், மெக்னீசியம், ஜிங்க்லாம் உலோகம். உலோகத்தோட அமிலம் கலந்தா ஹைட்ரஜன் கேஸ் வெளியேறும். ஆனா எல்லா உலோகத்துக்கும் இல்ல. அதெல்லாம் இங்க சொல்ல வரேன். சரியா? அதாவது இந்த 2 உலோகத்துக்குள்ள ஹைட்ரஜன் கேஸ் வெளியேறாது. இப்ப Zn plus HCl னா ZnCl plus H2 னு வெளியேறும். H2 னா 2H, இங்க ஒரு 2 போட்டுங்க, இங்க ஒரு 2 போட்டுங்க. சரியா? கரெக்டா சால்வ் ஆயிடுச்சு. Zn plus 2HCl ZnCl2 plus இங்க 2 H2 கேஸ் வெளியேறுது பாருங்க. அது அப்ப இப்படியும் கேட்பாங்க, மெக்னீசியம் மற்றும் ஜிங்க்குக்கு ஹைட்ரஜன் வாயு வெளியேறுமா இல்லையான்னு கேட்பாங்க. வெளியேறும். சில்வருக்கும் காப்பருக்கும் வெளியேறாது. இது வந்து பாக்ஸ் கண்டென்ட் பிளஸ் பாக்ஸ் வெளி கண்டென்ட் ரெண்டையும் சேர்த்தே சொல்லியிருக்கேன். CH3COOH is an example of weak acid. CH3COOH என்பது வலிமை குறைந்த அமிலத்துக்கு எடுத்துக்காட்டாகும். கரெக்ட் தான். CH3COOH வந்து வீக் ஆசிட் தான். சல்பியூரிக் ஆசிட் H2SO4, HCl இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆசிட், வலிமை மிகுந்த அமிலம். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் is used as a clean agent in toilets. இப்பதான் பார்த்தோம். 3 கரெக்ட் தான். அனைத்தும் சரி இஸ் தி ஆன்சர். அனைத்தும் சரி இஸ் தி ஆன்சர். அலுமினியம் ஹைட்ராக்சைடில் இடப்பெயர்ச்சி செய்யறதுக்காக ஹைட்ராக்சைடு அயனி என்ன? இது ரொம்ப ஈஸிங்க. அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். AlOH3
இல்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3 இருக்கா? ஆன்சர் வந்து 3. சரியா? அலுமினியம் ஹைட்ராக்சைடோட எத்தனை அயனிகள் வந்து அயனியா மாறும், அமிலத்தன்மையோட அயனியா மாறும் கேக்குறாங்க. 3 ஆன்சர். ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். சரியா? ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். அடுத்து NaOH மற்றும் KOH காரங்கள் ஆகும். AlOH3 மற்றும் ZnOH2 எரிகாரங்கள் ஆகும். காரத்துக்கும் எரிகாரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். சரியா? நல்ல கவனிங்க அம்சம். காரங்கள் அப்படின்னு காரங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா NaOHும் காரந்தா, KOHும் காரந்தா, AlOH3யும் பேஸ் தான், ZnOH2வும் பேஸ் தான். 4மே காரங்கள் தான். ஆனா இது எல்லாமே காரங்கள் தான். ஆனா இந்த NaOHும் KOH இருக்குல்ல, இது ரெண்டும் தண்ணியில கலக்கிறப்ப தண்ணியில கரையும். H+ அயனியை உருவாக்கி தண்ணியில கரையும். சரியா? AlOH2 ZnOH2 தண்ணியில கரையாது. அப்ப இது 4மே காரம் தான். ஆனா மேல இருக்க 2 மட்டும் தான் தண்ணியில கரையும். அப்ப 4மே காரமா இருந்தாலும் இந்த மேல இருக்க 2 எரிகாரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது காரத்துக்குள்ளதான் வரும். இந்த எரிகாரங்கிறது காரத்துக்குள்ள ஒரு டைப். சரியா? தண்ணியில கரைஞ்சுனா எரிகாரம், கரையிலனா வெறும் காரம். கரைஞ்சா எரிகாரம், கரையிலனா வெறும் காரம். சரியா? ஸ்கூல் புக்ஸ்ல ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க, எல்லா எரிகாரமும் காரமா? ஆமா, காரம் தான். ஆல் அல்கலைஸ் ஆர் பேசஸ். ஆனா எல்லா பேஸும் அல்கலை இல்ல. ஏன்னா பேஸோட ஒரு வகை தானே. இதுல படிச்சிருப்பீங்களா, அது என்ன சொல்றது, இந்த மினரல்ஸ் ஓர்ஸ், எல்லா கனிமங்களும் தாதுக்கள், அந்த எல்லா தாதுக்களும் கனிமங்கள், ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் இல்லை. அதே மாதிரிதான். சரியா? எல்லா எரிகாரங்களும் காரங்கள், ஆனா எல்லா காரங்களும் எரிகாரங்கள் இல்லை. இதான் ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப இங்க வருவோம். NaOH and KOH வந்து அல்கலி, AlOH3 வந்து பேஸ். அதாவது NaOHும் KOHும் தண்ணியில கரையும், அப்ப எரிகாரம். AlOH3யும் ZnOHும் தண்ணியில கரையாது, அப்ப காரம். சரியா? ஞாபகம் வச்சுங்க, இந்த ZnOH காரமும் இருக்கும், அமிலமும் பயன்படுத்திக்கலாம். சில சமயத்துல சில காம்பவுண்ட்ல காரத்தன்மையும் இருக்கும், அமிலத்தன்மையும் இருக்கும். அதை வந்து ஆங்கிலத்துல ஆம்ஃபோடெரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்ஃபோடெரிக்னு சொல்லுவாங்க. HCl மற்றும் H2SO4 கலவை தங்கத்தை கரைக்கும் திறன் உள்ளது. தவறு. இது வந்து தவறு. சரியா? அக்வாரஜியான ஒரு டாபிக் இருக்கு. சரியா? அதுல வந்து இது இருக்கும். HCl மற்றும் H2SO4 தவறு. HCl மற்றும் HNO3. HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் நைட்ரிக் ஆசிட், இந்த 2 அமிலமும் சேர்த்து 3:1ல மிக்ஸ் பண்ணீங்கன்னா தங்கத்தை கரைச்சிடலாம். தங்கத்தை கரைக்கிறதுக்கு எந்த 2 அமிலம் பயன்படுத்துவாங்கன்னா HClயும் HNO3யும். ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் நைட்ரிக் அமிலமும் எந்த ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும்? 3:1. சரியா? ராஜதிராவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரம் என்பது நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றுபவை. பேஸ் டர்ன்ஸ் ப்ளூ. ரெட்டா மாறணும்னாலே அது ஆசிட் தான், பேஸ் இல்ல. சிவப்பா மாறணும்னாலே அது அமிலமா தான் மாறும். அப்ப நீங்க எந்த லிட்மஸ்லாம் மறந்துருங்க, சிவப்பா மாறணுமா அது அமிலம் தான், காரம் இல்ல. அப்ப 2வது தப்பு, ஒன்னும் தப்பு. சரியா? எதுவும் இல்லை. நன்னா ட்ரூ இஸ் தி ஆன்சர். சரியானதை தேர்ந்தெடு. பொட்டாஷ் படிகாரம் KL, இது கரெக்ட். வாஷிங் சோடா, சலவை சோடா வந்து தப்பு. சலவை சோடா வந்து Na2CO3. சோடியம் கார்பனேட்டுக்கு இன்னொரு பேர் தான் சலவை சோடா, அதாவது வாஷிங் சோடா. இந்த NaHCO3 வந்து சோடியம் பைகார்பனேட். இது வந்து சோடியம் கார்பனேட். சலவை சோடாங்கிறது சோடியம் கார்பனேட். இந்த NaHCO3 சோடியம் பைகார்பனேட், பேக்கிங் சோடா. சரியா? பேக்கிங் சோடா. சோ இது வந்து சலவை சோடா இல்ல, இது வந்து சமையல் சோடா. பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாக்கு இன்னொரு பேர் வந்து சமையல் சோடா. பேக்கிங் சோடானா சமையல் சோடாங்க, NaHCO3 ஃபார்முலாங்க. வாஷிங் சோடானா சலவை சோடாங்க, Na2CO3 ஃபார்முலாங்க. சரியா? ப்ளீச்சிங் பவுடர் வந்து CaCO2. சலவை தூள் CaCO. ஆமா, கால்சியம் ஆக்சி குளோரைடுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். பாரிஸ் சாந்து வந்து CaSO4.2H2O. தப்பு. CaSO4.2H2O. இதான் கரெக்ட். CaSO4.2H2O ஜிப்சம்னு சொல்லுவாங்க. ஜிப்சம், இது பேர் ஜிப்சம். ஜிப்சம் ஹீட் பண்ணாதான் நமக்கு வந்து இது கிடைக்கும். சரியா? ஜிப்சம் ஹீட் பண்ணா, இது இந்த ஃபார்முலா பேர் ஜிப்சம்ங்க. ஜிப்சம் ஹீட் பண்ணா, அதாவது வெப்பமாக்குனா பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சாந்து கிடைக்கும். பாரிஸ் சாந்துனா என்ன? அந்த மாவு கட்டு போடுறப்ப பயன்படுத்துவாங்களா அது, ஃபால் சீலிங் போடுறப்ப பயன்படுத்துவாங்களா அது பேர் தான் பாரிஸ் சாந்து. ஜிப்சம் வந்து கிடைக்குது. இந்தியாவில அதிகமா ஜிப்சம் தயாரிக்கக்கூடிய மாநிலம் வந்து ராஜஸ்தான். சரியா? போற போக்குல ஜாகிரபியா வந்து தட்டி விட்டு போகணும். என்ன அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், தேர்ட் ஒன் கரெக்ட். கேட்கறது என்ன? கரெக்ட் தானே கேட்கறேன். 1-3 ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். Acids have pH less than 7, base have pH more than 7. pH na power of hydrogen அர்த்தம். சரியா? பவர் ஆஃப் ஹைட்ரஜன். தண்ணிக்கு வந்து பவர் ஆஃப் ஹைட்ரஜன் 7ன்னு இருக்கும். தண்ணி தான் நியூட்ரல். 1 கோடிக்கு ஒரு H+ அயனி உருவாக்குதுல, அந்த தண்ணி தான் நியூட்ரல், சமநிலையில இருக்கும்.
அதுக்கு வந்து பவர் ஆஃப் ஹைட்ரஜன், அதாவது பவர் ஆஃப் ஹைட்ரஜன்னா ஒரு H+ அயனி H+ அயனியா மாறுதா இல்லையா, அதாவது பவர் ஆஃப் ஹைட்ரஜன். சரியா, அது டக்குன்னு மாறுதுன்னா பவர் ஆஃப் ஹைட்ரஜன் கம்மின்னு அர்த்தம். சரியா, அதாவது வேகமா H+ அயனி உருவாதுன்னா ஹைட்ரஜனுக்கு பவர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அது அமிலமா மாறிடும். H+ அயனி எவ்வளவு உருவாதோ அமிலம். அப்ப ஹைட்ரஜன் பவர் இல்லைன்னா pH6 இருக்கும், pH5 இருக்கும், pH4. அப்பனா பவர் கம்மியாயிட்டே போகுது. பவர் கம்மியாயிட்டே போகுதுன்னா அது வேகமா H+ அயனியா மாறும்னு அர்த்தம். அப்ப pH7ல இருந்து கீழே போக போக அமிலம், அதாவது pH6 இருந்தா, pH5 இருந்தா, pH4 இருந்தா அதெல்லாம் அமிலம் கேட்டகரியில வந்துடும். pH7க்கு மேல போனா காரம் தன்மையில வந்துடும். pH7க்கு மேல போனா காரம் தன்மை. அமிலத்தன்மை கொண்ட கரைசலின் மதிப்பு 7ஐ விட குறைவாக இருக்கும். கரெக்ட். காரத்தன்மை 7ஐ விட அதிகமாக இருக்கும். ரெண்டும் சரி இஸ் தி ஆன்சர். ரெண்டும் சரி இஸ் தி ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே ஸ்டெச்ல டைம் ஒரு 30 நிமிஷத்துல உங்களுக்கு அமிலங்கள் மற்றும் காரங்களை வேகமா முடிச்சிருக்கேன். ரிவைஸ் பண்ணுங்க. சரியா, இதுக்கான பிடிஎஃப்பும் கீழே நிப்பாட்டுறேன். கரெக்டா ரிவைஸ் பண்ணுங்க. ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கும். சரியா, ஸோ கரெக்டாக பாருங்க, ரிவைஸ் பண்ணுங்க. இன்னொரு கிளாஸ்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.